ஆஸ்ட்ரியான்னு சொன்னாலே தெரிகிற பர்சன் எல்லாருக்குமே யாராக இருக்கும்னா இவராக தான் இருக்கும். அர்னால்ட் ஷ்வார்ட்ஸ்நேகர் கெபூட்ஸ் ஹவுஸ்னா என்ன உடம்பு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அர்னால்டோட யூத் ரூம். ஆமாம், பொண்ணுங்க ஃபோட்டோலாம் ஒட்டி வச்சுருக்காரு. அர்னால்ட் ஷ்வார்ட்ஸ்நேகர்ஸ் ஒரிஜினல் சைல்ட்ஹுட் பெட், இதுதான் அது. பார்த்தீங்களா, அவர் பெட்டில் படுத்திருக்க மாதிரி. இனிஷியலாக வந்து டெர்மினேட்டரோட ஹீரோ ரோல் தான் ஆக்சுவலாக அர்னால்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. கவர்னர் ஆஃப் கலிஃபோர்னியாவாக இருந்தார் அர்னால்ட். ஹலோ, வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரியான்னு சொன்னாலே தெரிகிற பர்சன் எல்லாருக்குமே யாராக இருக்கும்னா இவராக தான் இருக்கும். அதாவது ஒரு சின்ன வில்லேஜ் ஆஸ்ட்ரியாவில் பிறந்து இன்றைக்கி ஹாலிவுட் அளவுக்கு பெரிய சூப்பர் ஸ்டாராக ஆன ஒருத்தரோட வீடுக்கு தான் வந்திருக்கோம். எங்கே தெரியுமா, வாங்க காட்டுறேன். From the Arnold Museum. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அர்னால்ட் ஷ்வார்ட்ஸ்நேகர் மியூசியம் தான் வந்திருக்கோம். சின்ன வயசுலலாம் வந்து எனக்கு அந்த அர்னால்ட் ஃபுல் நேமே வாசிக்கவே தெரியாது, அந்த சர்நேமோட. ஷ்வார்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் இப்போ ஆஸ்ட்ரியாவில் வந்து ஜெர்மன் கொஞ்சம் தெரிஞ்சனால தான் எனக்கு வந்து அது மீனிங்கே புரிஞ்சுது. ஷ்வார்ட்ஸ்நேகர்னால் என்ன அர்த்தம்னா, ஷ்வார்ட்ஸ்னா ஜெர்மன் வந்து பிளாக்னு அர்த்தம். அந்த எகர் அப்படின்னு கடைசி முடியுதில்ல, அது வந்து என்னென்னா அந்த ஃபார்மர்ஸ் வந்து இந்த ப்ளோ பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அது வந்து ஜெர்மனில் வந்து எகர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, ஓல்டு ட்ரெடிஷ்னலில். ஷ்வார்ட்ஸ் எகர் அந்த ஈஎன் வந்து லிங்கிங் வேர்ட்ஸ் மாதிரி. ஸோ ஷ்வார்ட்ஸ்நேகர் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். வேறு என்ன சொல்கிறது, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ இந்த மியூசியம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரியாவில் தால் அப்படின்னு ஒரு சின்ன வில்லேஜில் தான் இந்த மியூசியம் இருக்குது. அதாவது இந்த மியூசியம் வந்து என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே அவர் வாழ்ந்த வீடை தான் இன்றைக்கி அங்கே மியூசியமாக வச்சுருக்காங்க. அதாவது 1947 ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு பையனாக பிறந்து, அதாவது இந்த ஆஸ்ட்ரியா மாதிரி கண்ட்ரியில் ஹீட்டிங்கே அவங்க வீட்டில் கிடையாதாம்மா. ரொம்ப புவரான ஃபேமிலி தான். நம்ம ஹீட்டிங் கூட இல்லாமல் வளர்ந்த ஒரு வீட்டில் இன்றைக்கி வந்து ஹாலிவுட் சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னா, ஹிஸ் ஸ்டோரி இஸ் ரியலி இன்ஸ்பைரிங் ஃபார் மெனி ஆஃப் த பீப்புள். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மியூசியம்க்கு உள்ளே போகணுன்னா இதுக்கு என்ட்ரி வந்து 15 euros. ஸோ நம்ம இப்போ உள்ளே போயிடலாம், வாங்க. வா, என்ன உடம்பு. இதுதான் இந்த ஃபேமஸ் அந்த டெர்மினேட்டர் படத்தில் வரும்ல, அர்னால்ட் ஷ்வார்ட்ஸ்நேகர் கெபூட்ஸ் ஹவுஸ்னா பர்த் ஹவுஸ், அதாவது பிறந்த வீடு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அர்னால்டோட யூத் ரூம். ஆமாம், அந்த கட்டில்லாம் பாருங்கள், அவர் எப்படி சின்ன வயசில் படுத்து தூங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ முக்கியமான விஷயம் இங்கே என்ன சொன்னாங்கன்னா, அர்னால்ட் வந்து முதல்ல வந்து சின்ன வயசில் இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் வந்து ஃபுட்பால் விளாட போயிருக்காரு. அந்த ஃபுட்பால் விளாடும்போது கோச் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெக்ஸ் எல்லாம் சரியில்லை, நீ ஒழுங்காக வெயிட் ட்ரெயின் போடு அப்படின்ட்டு இருக்காரு. உடனே அவர் வந்து காலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணியிருக்காரு, வெயிட் போட ஆரம்பிச்சு. அப்போ வந்து அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுட்பாலாவது அதாவது அப்படின்னு சொல்லிட்டு அதை தூர தள்ளிவிட்டு ஃபுல்லாக வெயிட் ட்ரைனிங்கில் இறங்கிட்டாராமா. ஸோ ஃபஸ்ட்டு அப்படி தான் வெயிட் ட்ரைனிங்குள்ளே வந்திருக்காரு. ஆஸ்ட்ரியன் கேமோஸ் சூட் 1958 to 19 இது இங்கே பார்த்தீங்களா, அவரோட சின்ன பீரோ மாதிரி இருக்குது. சின்ன வயசில் என்னெல்லாம் ஒட்டி வச்சுருக்காரு, பொண்ணுங்க ஃபோட்டோலாம் ஒட்டி வச்சுருக்காரு. டிப்பிக்கல் ஒரு பேச்சுலர் தங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்காரு எல்லாத்தையும். ஸோ இந்த பீரோ தான் வந்து அந்த ஆஸ்ட்ரியாவில் வந்து என்னென்னா, ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் யுவர் ஸ்கூல், நீங்கள் வந்து என்னென்னா கட்டாயம் மிலிட்ரி சர்வீஸ் பண்ணி ஆகணும். இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது ஒரு சர்வீஸ், லைக் அந்த ரெட் கிராஸில் ஏதாவது ஒரு சர்வீஸ், அந்த மெடிக்கலுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஸோ இவர் வந்து மிலிட்ரி போயிருக்காரு. அப்போது அந்த 4 வருஷத்தில் அவர் யூஸ் பண்ண பீரோ தான் இது போல், குட்டி ஒரு பீரோ மாதிரி. இதில் தான் எல்லாமே வச்சுருக்காரு. அவர் யூஸ் பண்ண தண்ணி பாட்டிலு, அந்த சூட்டு, என்னெல்லாமும் வச்சுருக்காரு. இந்த இது டிப்பிக்கலாக எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்திருக்காரு. இங்கே பார்த்தீங்களா, ஃபோக்ஸ்ஷூலேத்தால்னா ஹை ஸ்கூல், இங்கே இருக்கிற ஒரு ஹை ஸ்கூலோட இது 1953 1957 தான் அவர் வந்து படிச்சிருக்காரு. சின்ன வயசுலலாம் என்ன மாதிரி பென்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு, மதுகுன்னு வச்சுருக்காங்க பாருங்களேன். அவர் என்ன மாதிரி பென் யூஸ் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி புக்ஸ்லாம் ரீட் பண்ணியிருக்காரு. அர்னால்ட் ஷ்வார்ட்ஸ்நேகர்ஸ் ஒரிஜினல் சைல்ட்ஹுட் பெட், இதுதான் அது. ஸோ அவரோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் அர்னால்டோட அப்பா.
இது அர்னால்டோட அப்பா, இது அர்னால்டு. இதுதான் நம்ம இங்கே இப்போ இருக்கிற வீடு. 1971 எடுத்த ஃபோட்டோ. இது வந்து மியூனிக்கில் போய் 1965 பாடி பில்டிங் ஃபோட்டோ எடுத்தது. பார்த்தீங்களா, அவர் பெட்டில் படுத்திருக்க மாதிரி. இது அர்னால்ட் ஸ்கூலில் எங்கே இருக்கா தெரியுதா? ஐ திங்க் இவர் தான் அதுன்னு நினைக்கிறேன். அர்னால்ட் டைனிங் ரூம். இது சாப்பிட்ற இடம் தானே பாஸ்? கரெக்ட். இப்போ நம்ம அடுத்த ரூம் போகலாமா? என்னென்ன கவர்னர் அண்ட் என்விரான்மெண்டலிஸ்ட்னு போட்டிருக்காங்க. ஓ, இதுதான் அந்த ரூம். லைக் 2003 வந்து யூஎஸில் கவர்னர் ஆஃப் கலிஃபோர்னியாவாக இருந்தார் அர்னால்டு. ஸோ அந்த இதை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க பாருங்கள். டேபிள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த தனியான ஒன்றில் வர்ற மாதிரி சித்தார்த் அபிமானியும் டான் டான் டான். கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிற மாட்டேன். என்ன தெரிகிறது? ஸோ இப்போ மேலே வாங்க, மேலே போயிட்டு இந்த பாடி பில்டர் ரூமு, கிச்சனு, அது எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஐயா, ஒண்ணா போலாம். இந்த வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம் காட்டுறேன். அதாவது அந்த பழைய காலத்துலலாம் ஆஸ்திரேலியன் வீட்டிலலாம் எப்படி வந்து டாய்லெட் இருந்திருக்குன்னு காட்டலாம். இதுதான் அந்த டாய்லெட் சீட்டு. அந்த நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, அது தான் வந்து டாய்லெட் பேப்பர். அந்த காலத்துலலாம் வந்து நியூஸ் பேப்பர் தான் வந்து டாய்லெட் பேப்பராக வச்சுருந்தாங்க. என்ன மாமா இவ்வளவு பேப்பரை தூக்கிட்டு போறீங்க? அண்ட் இது வந்து ஏன் மூடி வச்சிருக்காங்கன்னா ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுக்காக தான். ஸோ ஆக்சுவலாக திறந்து இப்படி தான் அந்த காலத்துலலாம் போயிருக்காங்க. போய் இப்படி உட்காந்துப்பாங்க. இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குல்ல, அந்த மாதிரி இப்போ வந்து போய் இப்படி உட்காந்துப்பாங்க. அப்படி தான் அந்த காலத்துலலாம் இருந்திருக்கு. யாரது? மணிமாறன் ஸ்பீக்கிங். டேய், கக்கசுக்குள்ள உட்கார்ந்து எவன்டா ஃபோன் பண்றவன்? எல்லாம் பழைய ஃபோட்டோஸ். ஸோ இதுதான் வந்து முதல்ல மிஸ்டர் ஆஸ்திரேலியா வாங்கின டைட்டில். 61, 62, 63, 64 அடிச்சிருக்கு. 4 வருஷம் கன்சிக்யூட்டிவாக அடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் வந்து கிச்சன். அவர் வாழும்போது இருந்த கிச்சன் வந்து இதுதான். 1950s இந்த டைமில் இந்த கிச்சன்லாம் வந்து இதுதான். எப்படி அடுப்பு இருந்திருக்கு பார்த்தீங்களா அப்போல்லாம். இது வந்து அர்னால்ட் மியூசியம் தாண்டி ஆஸ்திரேலியா இந்த மாதிரி யூரோப் நாட்டிலலாம் வந்து எப்படி வந்து பழைய கல்ச்சர்லாம் எப்படி இருந்திருக்கு, அப்போல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்றது பார்க்குறதும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, கப்ஸ் வைக்கிறதுக்கு, குட்டியாக ஒரு டைனிங் டேபிள். இங்கே ரொம்ப பண்ணால் லூடோ விளாட்றதுக்கு ஒன்று. அப்போது யூஸ் பண்ண கிளாக். ஆமாம், டைம் கூட கரெக்டாக இருக்குது. ஆமாம், இதுதான் வந்து பிரெட் டோஸ்டர். அப்போல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சின்ன வயசில் யூஸ் பண்ண பிரெட் டோஸ்டர். ஸோ இதுதான் அந்த சப்பாத்தி கல் மாதிரி இருக்குல்ல, இதுதான் டோ பண்ணுறதுக்கு, பாஸ்தா பீட்சா பண்ணுறதுக்கு இதுதான் டோ. இதுதான் அர்னால்ட் யூஸ் பண்ண பாடி பில்டிங் ரூம். இதுதான் எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்களா அவரோட பாடி பில்டிங் ரூமு. பார்த்தீங்கன்னா 1975 வந்து அர்னால்டு வந்து அந்த ஒலிம்பியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு பாருங்களேன். ஸோ அதாவது என்னென்னா, இவர் வந்து சின்ன வயசில், அதாவது 17, 18லலாம் இவர் பாடி பில்டிங்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் அவரோட மெயின் ஃபோக்கஸ் வந்து எது மேலே இருந்துச்சுன்னா, யூஎஸ் போகணும், பெரிய ஆள் ஆகணுன்ற மாதிரி தான். ஏன் அப்படின்னா, அவருக்கு தெரியும் பாடி பில்டிங்க்கு வந்து யூஎஸில் வந்து பெரிய ஸ்கோப் இருக்குது. அண்ட் ஆல்சோ அவர் வந்து ஹாலிவுட்க்கு போகணுன்ற ஆசை. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட இன்ஸ்பிரேஷன் வந்து யாருன்னா, இவர் ட்ரெயின் பண்ணுறது, அதாவது நம்ம ஊர்லலாம் வந்து ஜிம்மில் வந்து இவர் ஃபோட்டோ தான் ஒட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் ட்ரெயின் பண்ணும்போது இவர் ஜிம்மில் என்ன ஃபோட்டோ ஒட்டி வச்சுருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ரெக் பார்க் அப்படின்னு ஒருத்தரோட பாடி பில்டரோட ஃபோட்டோ தான் ஒட்டி வச்சுருப்பார். அவரை பார்த்து தான் ட்ரெயின் பண்ணுவார். அவர் ஹாலிவுட் போக முடிஞ்சதுன்னா என்னாலையும் போக முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அதை பார்த்து ட்ரெயின் பண்ணி தான் ரொம்ப எய்ம் பண்ணார், யூஎஸ்க்கு எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அர்னால்டு வந்து அதாவது ஒரு 20 வயசில் வந்து ஹீ பிகேம் த யங்கஸ்ட் மேன் டு பிகம் த மிஸ்டர் யூனிவர்ஸ் அந்த டைம்லேயே. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு பேரும் புகழும் அப்படியே பரவ என்ன ஆகுது, ஜோ வீடர் அப்படின்னு ஒரு, அதாவது அவர் எப்படி சொல்லுவாங்கன்னா, காட்ஃபாதர் ஆஃப் பாடி பில்டிங் சொல்லுவாங்க யூஎஸில். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி மேகசின் போடுறது இதில் தான் வந்து பெரிய ஆள். அதாவது மேகசின், ப்ரெஸ்ஸு, அந்த மாதிரி விஷயத்தில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதும் அவர் தான். காதுக்கு வந்து அர்னால்டு புகழ் எல்லாமே வருது. அண்டு சொல்லப்போனால் இந்த ஒலிம்பியா கான்டெஸ்ட் நடத்துகிறதே அந்த ஜோ வீடர் தான். அந்த சொன்னதுனால அவர் தான். அவர் நடத்தும் போது என்னென்னா, அர்னால்டு வந்து பாருங்கள் வரிசையாக அடிச்சிருக்காரு. ஸோ அப்போது முடிவு பண்ணது தான், இந்த பையன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேகசின் எல்லாத்துலேயும் அந்த யூஎஸ் டைம் 1960s 70s எல்லா பக்கமும் யூஎஸில் யார் இருந்திருக்காருன்னா அர்னால்டு தான் ஃபேஸாக இருந்திருக்காரு. அப்படியே பரவுனது தான் அர்னால்டோட புகழ் எல்லாமே. ஸோ அப்படி தான் அவர் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து, அதாவது யூரோப்லேருந்து
யூஎஸ்க்கு வந்து எப்படி மூவ் ஆனாருன்ற கதை அப்படி தான் வந்துச்சு. 15 வயசில் ஆரம்பித்த அந்த பாடி பில்டிங் வந்து அப்படியே பொறுமையாக டெவலப் பண்ணி மிஸ்டர் ஒலிம்பியா ஒரு 7 டைம்ஸ், மிஸ்டர் யூனிவர்ஸ் ஒரு 4 டைம்ஸ் வாங்கும்போது நான் சொன்ன மாதிரி அந்த ஜோ வீடர் வந்து அப்படியே மேகசின்லாம் பப்ளிஷ் பண்ண ஹாலிவுட் ஆக்டர்ஸ்க்கெலாம் இவர் கண்ணுக்கு தெரியுறாங்க. அப்போது வந்து இந்த செல்லத்தை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஆசைப்பட்டாங்க. அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. அப்படி தான் அவர் வந்து ஹாலிவுட்குள்ளே வந்தார். ஆனால் முதல்ல என்னென்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். எப்படின்னா முதல்ல அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. இன்னொன்று வந்து அவர் பேர் வந்து அர்னால்டு ஷ்வார்ட்ஸ்நேகர்னு இருக்குல்ல, நிறைய பேருக்கு வாயிலே நுழையலை. ஸோ அவங்களாம் வந்து என்னது உன் பேர் வந்து இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது, சொல்லவே கஷ்டமாக இருக்குது, உன் ஆஸ்திரியன் ஆக்சென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் எங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்லாம் ரொம்ப இழிவுபடுத்தி. ஆனால் அவர் எதுவுமே கண்டுக்காமல் என்ன பண்ணாருன்னா நிறைய சைட் ஜாப்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தார். பாடி பில்டிங் போக இந்த பிரிக் லேயிங் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிரிக்காக வச்சு வீடு கட்டுறது, அந்த கொத்தனார் மாதிரி அந்த வேலைலாம் பண்ணி கிடைக்கிற காசில் தான் போய் இங்கிலீஷ் கற்றுருக்காரு. இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு அப்புறம் பொறுமையாக வந்து ஒரு படத்தில் நடித்தார். என்ன படம் தெரியுமா? கானான் தி டெஸ்ட்ராயர். மொரட்டை ஹிட் ஆயிடுச்சு. இது ஹிட் ஆனதுக்கப்புறம் 1984 இன்னொரு படம் பண்ணார், டெர்மினேட்டர்னு ஒரு படம். 1984 எவ்வளோ ஹிட் ஆச்சுன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி தான் ஹி பிகேம் த ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார். ஸோ இதுதான் அந்த வீடு நல்லா இருந்துச்சுல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. இனிஷியலாக வந்து டெர்மினேட்டரோட ஹீரோ ரோல் தான் ஆக்சுவலாக அர்னால்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் வில்லன் ரோலை பார்த்ததுக்கப்புறம் வில்லனுக்கு தான் இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அர்னால்ட் பண்ணது இதுதான். ஸோ அங்கே தான் அவர் புல்லப்ஸ் போடுறதுக்கெலாம் இதுதான் யூஸ் பண்ணியிருக்காரு போனேன். ஸோ எஸ், இதுதான் ஒரு சின்ன ஒரு மியூசியம் தான். அவர் சின்ன வயசுலேருந்து எப்படி வாழ்ந்திருக்காரு, எப்படி ஹாலிவுட் போகணுன்ற ஒரு ஆசையோட பாடி பில்டிங் ஆரம்பித்து அவர் யார் இன்ஸ்பயர் பண்ணி அங்கே போனது மட்டும் இல்லாமல் எவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு அந்த ஒலிம்பியாவும் இருக்கட்டும், மிஸ் யூனிவர்ஸும் இருக்கட்டும், எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காருன்றது அந்த ஒவ்வொரு வீடியோவிலையும் அவர் அந்த வெயிட்ஸ் போடும்போது தான் தெரிஞ்சது எவ்வளோ மெனக்கிட்டுருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்றதுலாம். அதாவது மொழியே தெரியாமல் ஒரு ஊருக்கு போய் வெறும் சின்ன ஜாப்ஸ் எடுத்து அதில் வர்ற காசை வச்சு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு அப்புறம் பொறுமையாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி இன்றைக்கி ஒரு ஹாலிவுட்டில் சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னா இட்ஸ் ட்ரூலி ரிமார்க்கபிள் அப்படி தான் சொல்ல முடியும். இன்றைக்கி ஆஸ்ட்ரியான்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வர அந்த அர்னால்டோட ஒரு சின்ன ஒரு மியூசியம் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸஸ் இடத்துக்குலாம் போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you, take care, bye bye.